ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சற்று நேரம் நாம் வசனங்களை தியானிப்பதற்காக அழைக்கப்பட்டுகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4, 10, 12, 18, 21, 25 இந்த வசனங்களை நாம் வாசி பார்க்கும்போது கடவுள் ஒவ்வொன்றையும் படைத்து விட்டு சொல்லுகிறார், அது நல்லது, அது நன்மை பயக்கக்கூடியது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக எல்லாவற்றையும் அவர் படைத்து முடித்து விட்டு 32வது வசனத்தில் சொன்னார். 32வது வசனத்தை வாசிப்போம். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், போதும், அவை மிகவும் நன்றாக இருந்தது. முதல்ல சொன்னார் எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ அவர் சொல்ற ரொம்ப எக்ஸலண்ட், வெரி குட், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த படைப்புகள் நன்மை தரக்கூடியவை தான். அதை தான் இன்று நாம் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறது. த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்புகளின் சிறப்பான ஒரு நன்மை தன்மை. படைப்புகள் அனைத்தும் பரிசுத்தமானவை, தூய்மையானவை. படைப்புகள் அனைத்தும் தூய்மையானவை. படைப்புகள் அசுத்தம் இல்லாதவை. அவர் முதலாவது வெளிச்சத்தை படைத்தார். கடவுள் ஒளியா இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, கடவுள் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளே இல்லை. அவர் வெளிச்சத்தை நன்மையான காரியமாக படைத்திருக்கிறார். அங்கே இருளுக்கு இடமே இல்லை, தூய்மையாக அங்கே படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்திலே கடவுள் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். ஆக அவர் பரிசுத்தமானவர், அவரிடத்திலே அசுத்தத்திற்கே இடம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அவருடைய படைப்புகளிலே இருளுக்கு இடமில்லை, அசுத்தத்திற்கு இடமில்லை என்று நான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதாமும் அவன் மனைவியாய ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அது குறித்து வெட்கப்படவே இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். இன்னோசன்ட். அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள், பாவமே இல்லை, அதனால தெரியவில்லை. ஆதாமுக்கும் அவருடைய மனைவியாய ஏவாளுக்கும் தோலினாலே உடைகளை உண்டு பண்ணி தருகிறார். கடவுள் ட்ரெஸ் கூட கடவுள் செய்து தருகிறார். ட்ரெஸ்ஸு கூட கடவுள் எடுத்து தருகிறார் மனிதனுக்கு. எப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களோ அதே போல் கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கிறார். அந்த அளவுக்கு இன்னோசென்ட்டாக இருக்கிறார்கள் ஆதாமும் ஏவாளும். அந்த அளவுக்கு இன்னோசென்ட்டாக இருக்கிறார், தூய்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பின் நாட்களில் என்ன நடந்தது? அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறி போனார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தனால, கீழ்ப்படியாமற் போனதுனால அவர்கள் அசுத்தமானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு உள்ளானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே இந்த பரிசுத்தமான கடவுளின் படைப்பு என்ன ஆகிவிட்டது? அது அசுத்தமாக மாறி போய்விட்டது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதுதான் படைப்பின் வீழ்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம். இன்று நாம் கூட பாவிகள், அசுத்தமானவர்கள் தானே. நாமெல்லாம் அசுத்தமானவர்கள் தானே. பரிசுத்தமானவர்களா? பரிசுத்தமானவர்கள் தான் சொல்கிறோம், ஆனால் நாம் அசுத்தமானவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அசுத்தமான தன்மைக்கு காரணம் என்னன்னா, நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோம். எப்படி ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் வீழ்ந்து போனார்களோ, அதுபோல நாமும் என்ன பண்ணுகிறோம்? நான் பரிசுத்தன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானசாரம் எடுத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இடம் கொடுத்து விட்டதுனாலே நாம் இன்று அசுத்தமாகி போய் இருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதே எபேசியர் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 27வது வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், திருடுகிறவன் இனி திருட வேண்டாம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தையே வேண்டாம், வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். 31வது வசனத்திலே சகலவிதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் நீங்க கடவுது. இந்த கெட்ட குணங்கள் வேண்டவே வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம். படைப்புகள் தூய்மையானவை தான். படைப்புகள் நன்மை பரிசுத்தமாக படைத்தார். நம்மை கூட ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று தான் அழைத்திருக்கிறார். நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று நமக்கு ஒரு கட்டளையை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னிடத்துல ரொம்ப அசுத்தம் இருக்குது, என்னிடத்துல குறைகள் உண்டு, அந்த குறைகளை எல்லாம் நீர் நீக்கும். என்னிடத்துல அநீதி உண்டு, அசுத்தம் உண்டு, அதையெல்லாம் நீ நீக்கும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அந்த படைப்பின் புனித தன்மையை பாதுகாப்பதற்கு என்னை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தும். படைப்பின் தூய்மை நிலையை பராமரிப்பதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயம் கடவுள் உதவி செய்வார்.